1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஜேபியில் இருந்து விலகி புது கட்சியை தொடங்கி இருக்க திரு அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை பற்றி நிறைய ஜோதிடர்கள் பேசிட்டு வராங்க. ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அவருடைய ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்பலாம் சார்? நல்ல கேள்விதாம்மா. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் சேரும்போது, அடுத்து பல காலங்கள் ஸ்கூலில் சேரும்போதும் உங்களுக்கு வயசு என்ன அப்படிங்கிறத 5 வயசு ஆகிடுச்சான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கையெடுத்து அந்த பக்கம் காதத்தோட சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மே மாதம் ஜூன் மாதம் இப்படி தான் அந்த டேட் ஆஃப் பர்த் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஒரிஜினலாக குழந்தை எப்போ பிறந்ததுன்னு சில பேருக்கு ஞாபகம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் படித்தவர்கள் மட்டும்தான் அதை சொல்லுவாங்களே தவிர பெருசாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிற்காலங்களில் தான், கிட்டத்தட்ட 80 கடந்து பல காலங்கள் கழித்து தான் ஸ்கூலில் ஒரு பிள்ளைய போய் சேர்க்கணுன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் யாருடைய ஜாதகங்கள் ஒரிஜினலாக இருக்கும், எது பொய்யா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு வரும்போது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆன்லைனில் வர்ற ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்தனையா கூட இருந்த காலகட்டம் வரைக்கும் பல முக்கியமான தலைவர்களுடைய ஜாதகம்லாம் அவருக்கு தெரியும். எப்படின்னா அவருங்க நேரடியாக பார்க்குறவங்களோ இல்லையா, அவர்களுக்கு வேண்டியவர்களோ அவரோட குடும்பத்தவர்களோ ஏதாவது ஒரு வகையில் அவர்கிட்ட பார்ப்பாங்க. அது யார்கிட்ட பார்த்தோம் எதுக்கு பார்த்தோன்னு இவர் யார்ட்டையும் ஷேர்லாம் பண்ணிக்க மாட்டார். எப்பயாவது ஒரு சில இடங்கள் பேசும்போது மட்டும் என்ன சொல்லுவார், இல்லை தம்பி அவர் அந்த ராசி இல்லை, இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படிம்பார். ஸோ அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஜோதிடத்தை பேசுகிற விஷயங்கள்ட்ட இன்னொருத்தங்க ஷேர் பண்ணக்கூடாதுல்ல. ஈவன் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஷேர் பண்ண மாட்டார் அவர். ஆனால் ஜோதிட பலன்கள் சொல்லும்போது, எக்ஸாம்பிள் சொல்லும்போது சில விஷயங்கள் அவர் சொல்லிட்டு வருவார். அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா வசந்தனையாவோட என்னுடைய பயணம்ங்கிறதே கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இல்லையா. அப்போது பார்க்கும்போது அவர் சில பெயர்கள் சில எப்படி வருது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னா நிச்சயமாக சூரியன் மேஷராசியில் இருந்தால் அண்ணாமலைங்கிற பேர் வர்றதுக்கு ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லலாம். அண்ணாமலையும் வரும், அருணாச்சலமும் வரும். அப்போ அண்ணாமலை அருணாச்சலம்னு பேர் வந்தாலே கண்டிப்பாக சூரியன் மேஷராசியில் இருக்கணும். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் காட்டுது. அப்போ அது டேட் ஆஃப் பர்த் வெளியில் சொல்லக்கூடிய ஜாதகங்கள் பொய்யா விடுறாங்களா, உண்மையிலே அவருடைய ஜாதகங்கள் எத்தனை பேருக்கு தெரியுதுங்கிறது முதல் சந்தேகம். அடுத்தது அவங்களுடைய தந்தையார் பெயர் குப்புசாமி. இந்த குப்புசாமிக்குன்னு சில கிரக சேர்க்கைகள் இருக்குது. குப்பு அப்படிங்கிறதும் கும்பம்ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கும்பத்தில் சனி இருந்தாலோ குரு இருந்தாலோ குப்புசாமி அப்படிங்கிற ஒரு பெயர் வரும். அப்படி இல்லைன்னா சனி வீட்டில், சனியோட ராசி வீடுகள் சொல்கிறோம்ல, மகரம் கும்பம், இல்லைன்னா குருவோட ராசி வீடுகள் இருக்குல்ல, அந்த இடத்துல குரு வீட்டில் சனி இருந்தாலோ சனி வீட்டில் குரு இருந்தாலோ அந்த பேர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதையும் தாண்டி சில நேரங்களில் பார்க்கும்போது குருவோடைய நட்சத்திரங்கள் சனி இருந்தாலும் சனியோட நட்சத்திரங்களில் குரு இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த குப்புசாமிங்கிற பேரை நம்ம மென்ஷன் பண்ணி எடுக்கலாம். இது எதுவுமே இவங்க கொடுக்குற ஜாதகத்தில் ஒன்றுமே மேட்ச் ஆக மாட்டுது. அடுத்து பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாயார் பேரை சொல்லியிருக்காங்க. பரமேஸ்வரி அப்படிங்கிற பேருக்கு சூரியன் சனி தொடர்பு இந்த ஜாதகத்தில் வரணும், ஆனால் வரலை. ஆனால் சூரியன் மேஷத்தில் இருந்தால் மட்டும்தான் நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனியோட தொடர்பு வரும். அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இது உண்மையான ஜாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு அரசியல் ரீதியாக யாரோட தொடர்புகளும் கிடையாது. ரெண்டாவது ஜோதிடத்தை வைத்து என்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கான வேலைகளும் நான் செய்ய போகிறதில்ல. மூன்றாவது, எனக்கு யாரெல்லாம் பார்க்குறாங்க பாரு அதனால் நான் பெரிய ஜோசியர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கும் அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை எளிமையான மனிதர்களுக்கு எளிமையான புரியும் வகையில் ஜோதிடத்தை சொல்வது மட்டும்தானே நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய உண்மையான ஜாதகம் கிடைச்சா அதை வச்சு நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். இதனால் அது அடிப்படையே இந்த ஜாதகம் தவறுங்கிறதுக்காக நான் அந்த 3 உதாரணங்களை சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வசந்தன் ஐயாவோட தொடர்ச்சியாக பயணித்ததால் யார் என்ன ஜாதகம் கொடுத்தாலும் உடனே அப்படியே பார்த்து இந்த 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார், 10ஆம் அதிபதி 5ல் இருக்காரெல்லாம் பார்க்க மாட்டோம். முதல்ல ஜாதகருடைய பெயர் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது அம்மா அப்பாவுடைய பெயர் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். அதன் பிறகு கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவன் மனைவி பேர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஜாதகத்தை நாம் பார்க்குற முதல் அளவுகோல். இது கிட்டத்தட்ட எங்கேயுமே அங்கே மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இந்த டேட் ஆஃப் பர்த்தும் இந்த ஜாதகமும் எந்த அளவுக்கு உண்மை, ஏன்னா யாருமே பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தை நெருக்கமாக சென்று நேரில் பார்த்த ஜோதிடர்கள் கூட அதை பொது வெளியில் வெளியிட மாட்டாங்க.
அது வந்து அவர்களுக்கு ஒரு தர்மம். அதை வந்து மேக்ஸிமம் வெளியிட மாட்டாங்க. ஆன்லைனில் வருதுன்னா வந்து அது எந்த அளவுக்கு வேணாலும் பொய்யா வேணாலும் இருக்கலாம், உண்மையாக வேணாலும் இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இவரை வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உரிய குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம்னாலே ஒரு போராட்ட குணம் தான். ஆவேசமும் போராட்டமும் அவர்கள்ட்ட நிறைந்திருக்கும். அவங்க எந்த துறையில் இருந்தால் கூட, விளையாட்டுத்துறையில் இருந்தால் கூட ஆவேசமாக விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதே போல் இன்னொரு ஆயில்ய நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம அரசியலில் பார்க்கும்போது திரு வைகோ அவர்களும் வந்து ஆயில்ய நட்சத்திரம் தான். அவர் வந்து கடைசி வரைக்கும் போராளி. அவர் அரசியல்வாதி தலைவர்லாம் அடுத்த கட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டா கூட அவர் கடைசி வரைக்குமே ஒரு இடைவிடாத ஒரு போராளியாக தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர். அந்த குணம் அவர்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை வந்து ஒரு வேளை ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கலாம். நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எந்த வருஷம் எந்த மாதங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. அடுத்து வந்து அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் வந்து கொடுக்குற ஜாதகத்தில் சனி உச்சமாக காட்டுது. சனியை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி ஒரு ராசி வீட்டிலேருந்து இன்னொரு ராசி வீட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். அதனால் அது கரெக்டாக இருக்கலாம். சனியோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால் செவ்வாய் சனி நம்ம என்ன தான் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அடித்தல் உடைத்தல் இதெல்லாம் சொன்னால் கூட காவல்துறையில் உயர்ந்த பொறுப்புகள், அந்த காக்கி ட்ரெஸ்ஸு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் ஒரு நிறைய வந்து உயர் அதிகாரிகளுக்கு அந்த காம்பினேஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒன்றுவா நம்ம மேட்சாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக ஒருத்தர் வந்து உயர் பொறுப்பில் வருகிறார். இவரை சொன்னாலே தெரியுது, தமிழகம் முழுக்க தெரியுது, இந்தியா முழுக்க தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் அரசியல் யோகம்னு நம்ம ஒரு 4-5 யோகத்தை சொல்லுவோம் இல்லையா. சிவராஜ யோகம், நிஷ்கல யோகம், குருமங்கல யோகம், அதியோகம்னு ஒரு 4-5 யோகத்தை சொல்லுவோம் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே தென்படலை. முதல்ல நம்ம ஏன் இந்த ஜாதகத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த குரு இருக்கு இல்லையா, இவர் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்து தனுசில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்த்துருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்குற பட்சத்தில் தான் இவர் வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு தலைவராக உருவாகியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறப்பே அந்த மாநிலங்களுக்கு தெரிந்தவர் தான். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரான பிறகு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சார். இன்றைக்கி இந்தியா முழுக்க தெரிகிற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குன்னா கண்டிப்பாக அவர் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் மேஷத்தில் சூரியன் இருக்கும். மேஷ ராசியில் சூரியன் இருக்கிறவர்களுக்கு தான் அருணாச்சலம், அண்ணாமலைங்கிற பெயர்கள் வந்து கூடுமான வரைக்கும் தொடர்பில் வரும். ஸோ நாம் வந்து நெல்லை வசந்தன் ஐயா காட்டின வழியில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஜாதகம் அந்த இணையத்தில் உழவுதுங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடர்கள்லாம் ஒரு ஜோதிடரை பற்றி செல்லும்போது பஞ்சமகா புருஷ யோகங்களில் இவருக்கு சில யோகம் இருக்குது, அதனால் வந்து பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றிலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க, இவர் வந்து பெரிய அளவுக்கு சாதிச்சிருவார் அப்படிங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 100-90 ஜாதகத்துகளும் இருக்கும். இதை மட்டுமே வச்சுட்டு யாரும் அரசியலுக்கு வர முடியாது. அதனால் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம தவறாக தான் பார்க்குறோம். அடுத்தது இன்னும் சில பேர் சொல்லும்போது ராகு கேது பிடிக்கு வெளியில் குரு மட்டும் தனித்து கிடக்குது, குரு மட்டும் தனித்து இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறான கான்செப்ட். முதல்ல ஜாதகத்தில் அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. குரு மட்டும் தனித்து இருந்தால், குரு என்னென்னத்தை குறிக்கிற கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆசிரியர் தன்மையை குறிக்கக்கூடியது 2வது கிரகம், 3வது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை பெற்ற ஆசானாக அவர் இருக்கலாம். போலீஸ்காரங்களுக்கு பயிற்சி கொடுத்துறவர் கூட ஆசான் தானே, அதுவும் ஆசான் தான். நிதி நிறுவனங்களில் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களும் அவங்க தான். வங்கிகளில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, டாக்டர்களாக இருந்தால் கூட குழந்தை நல மருத்துவர்களாக இருக்காங்கல்ல, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த குரு வந்து தனிச்சிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அது வந்து குரு வந்து அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்குதா என்னங்கிறத பார்த்து சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இணையத்தில் உள்ள ஜாதகத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா லக்னம் நமக்கு என்னன்னே தெரியாது, சந்திரன் மட்டும் கடகத்தில் இருக்கிறதா போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது துலாம் ராசியில் செவ்வாயும் சனியும். அப்போ சனி வந்து உச்சம், செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் செவ்வாய் சனினால யுத்தம்னு தான் பேர், சூரியன் சனினாலும் யுத்தம்னு தான் பேர். அப்போ இந்த இடத்துல அவங்க போராட்டக்காரர்களாக இருப்பாங்க, கலகக்காரர்களாக இருப்பாங்க. கலகக்காரர்கள்னால் இது இருக்கிறது இல்லை, எதிர்த்து குரல் கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. அவர் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்ததுனால அவர் வந்து அதுக்கான ஆக்ரோஷம் அவருக்கு இயற்கையாகவே இருந்திருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது விருச்சிகத்தில் கேது இருக்குது. விருச்சிகத்தில் கேது இருப்பது வந்து உச்ச பலன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்து நீச்சம் ரிஷபராசியில் ஆகிடும் இல்லையா, அதனால் அது நீச்சம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு தனுசில் இருக்குது. குரு தனுசில் இருக்கிறதுனால அதை வந்து ஆட்சி பெற்ற கிரகமாக எடுக்கலாம். அப்போ குரு ஆட்சி,
சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், 2 கிரகங்களுக்கு மேலே ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் புகழ் பெறுவார்கள், கோடீஸ்வரர் ஆவார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இது அவருக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100 ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதில் 60 பேருக்கு வந்து இந்த ஜாதக யோகங்கள் இருக்கும். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்க புகழ் பெறுவாங்க, அவ்வளோதான். இப்போ 2 தேர்தலில் ஒரு தோற்று இருக்காருங்கிறத யாராவது கணக்கு போட்டோமா? அதுக்கு அடுத்தது தசாபுத்திகளை கணிக்கிறது. தசாபுத்திகளை எப்படி கணிக்கிறது? இப்போ இவங்க கொடுக்குற கணக்கு சூரியனை வந்து ரிஷபத்தில் வச்சு பார்க்குறதா, மேஷத்தில் வச்சு பார்க்குறதாங்கிற கணக்கே நம்ம யோசனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இணையத்தில் உலவக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம்ங்கிறது சரியான ஜாதகம் இல்லை, அது ஒரு தவறான ஜாதகம். இதை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தோம்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏதோ நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவருக்கு நெருக்கமானவர்கள், அவரை வந்து ஆல்ரெடி சந்தித்தவங்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய பலர் கூட ஜாதகத்தை போட்டு இதுதான் அண்ணாமலையோட ஜாதகம், இங்கங்கே இந்த கிரகங்கள் இருக்குது, இதனால் நான் இப்படி பலன் சொல்கிறேன்லாம் யாரும் சொல்லலை. நீச்சபங்க ராஜயோகங்கிறது, பஞ்சமகா புருஷ யோகங்கிறது, விபரீத ராஜயோகங்கிறது, எப்படி அது என்ன லக்னம், என்ன தேதி, எந்த டைம் பிறந்திருக்காரு, இந்த ஜாதகத்தில் இன்னொரு கிரகத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் சொல்லாமலே நம்ம சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் அவங்கவுங்க ரூட்டில் அவங்கவுங்க சொல்லட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் தவறுங்கிற ஒரு விஷயத்தை நாம் பதிவு பண்ணுறோம். இணையத்தில் உலவக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களோட ஜாதகம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத உதாரணங்களோட தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக நேயர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.